26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:13 மணி வரையிலும் துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:06 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:06 மணி வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க, என்னடா ராசி பலனில் 3 நாளாக சந்திரன் 12ஆம் இடத்துலையே இருக்காருன்னு. என்ன பண்ணுறது, ஒரு சில நாட்களில் சந்திரனினுடைய அந்த அசைவு 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்கிறதாக கணக்கு. இன்றைக்கி சாயங்காலம் அவர் கண்டிப்பாக மாறிடுவார். அதனால் இன்றைக்கி மேஷ ராசிக்கு மாலை நேரத்துக்கு மேலே சந்திரன் வந்துடுவார். கொஞ்சம் அந்த சந்திரனினுடைய மாற்றம் மனக்குழப்பம் நிறையா இருக்குங்க. காலையில் ஒரு டிஃபன் சாப்பிடும்போது கூட உங்கள் வீட்டில் இட்லியா தோசையான்னு கேட்டால் கூட அதை நமக்கு சரியாக சொல்ல முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். கடைசியில் ரெண்டும் சாப்பிடாம நம்ம வேறு ஏதாவது ஒரு டிஃபனை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இந்த மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கி இருக்க போகிறீங்க. ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் வேறு இருக்கார். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். சந்திரனினுடைய மாற்றமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு மன தடுமாற்றம் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த டெசிஷன் மேக்கிங்லாம் இன்றைக்கி வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம கூலாகவே எடுத்துக்கலாம் இந்த டேவை. அலுவலகத்தில் வேலைகள் பார்க்கும் பொழுது ப்ரெஷரும் நிறையா தான் இருக்கும். ஒரு சில ஃபோன் கால்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஒரு சில மனிதர்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி சரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னா மறக்காமல் ஒரு கடலோர பகுதிக்கு போங்க. சந்திரனினுடைய மாற்றம் மனசை நிறையா மாற்றும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஜாலியான ஒரு டேங்க. ஏன்னு கேட்குறீங்களா, நமக்கு சந்திரன் சாயங்காலத்துக்கு மேலே 12ஆம் இடத்துல வந்தாலும் கூட நிறைய நண்பர்களை சந்திக்கிறதும் ஒரு ஜனரஞ்சகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கே எதிர்பார்க்க மாட்டோம், நம்மளை பார்க்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், இல்லை நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம். இன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போது தான் தெரியும், யாராவது உங்களுக்கு ஒரு லஞ்சுக்கு ஹோஸ்ட் பண்ணுறதோ இல்லை டின்னருக்கு ஹோஸ்ட் பண்ணுறதோ, அவங்க பர்த்டேஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கும். நம்மளும் யோசிப்போம், ஐயோ நம்ம எடுத்துகிட்டு வந்த லஞ்சை என்ன பண்ணுறது அப்படின்னு. கவலைப்படாதீங்க, அதையும் நீங்கள் தர்மமாக தானமாக கொடுக்கறதுக்கும் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஓசி சாப்பாடும் இருக்குது. நீங்கள் உங்கள் கையால் 2 தான தர்மம் பண்ணுறதுக்கும் கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்குது. இன்றைய நாளில் ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஆஃபீஸ்லேயோ வெளியிலேயோ உறவுகள்கிட்டையோ பணம் கொடுத்ததெல்லாம் வசூல் பண்ணலாம். இல்லை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்கள், அதுவும் இன்றைக்கி நல்ல ஒரு முதலீடாக இருக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான ஒரு நாள். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கும். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்போம். இந்த ஆஃபீஸ்லேயே வேலை செய்யணுமா, அப்பா ஒரே இருக்கிற மாதிரியே நமக்கான வாய்ப்பே இல்லையே, சரி மாறிடலாமா அப்படின்னு தோணும். ஒரு சில நேரத்தில் அந்த ஆஃபீஸ்லேயே யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கே பேப்பர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ரெண்டுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவசர முடிவுகள் சில நேரத்தில் நம்ம தவறாக கூட எடுப்போம் இல்லையா. அதனால் இன்றைய நாளில் நம்ம மனநிலையில் ஒரு விதமான ஒரு தவிப்பு இருக்கத்தான் செய்யும். காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் இதில் இந்த மிதுன ராசி நேயர்கள் நிறையாவே பாதிக்கப்படுவாங்க. அதுவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருப்போம். ஒரு கார் எடுக்கிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு 2 வீலர் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் இப்போ விட்டுருங்க, பண்ணாதீங்க. நீங்கள் மனசில் நினைக்கலாம், அப்புறம் எப்போ தாங்க பண்ணுறது அப்படின்னு. 3 மாத காலம் பொறுக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்கள். குரு பகவான் மாறட்டுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைய நாளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசில் குழப்பம் இருந்தால் நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இந்த நாள் நமக்கு நல்ல நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனுடைய ராசியே எப்பொழுதுமே ஒரு தவிப்போ அல்லது ஒரு அலை பாயக்கூடிய ஒரு மனதோ கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்திரன் வேறு மாற்றம் இருக்குது. அதனால் கடகராசிக்காரர்களுக்கும் நிறைய ஒரு மனநிலையில் மாற்றங்கள் எல்லாம் வரலாம். சரி, ஊருக்கு போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன விஷயந்தான். அதில் கூட ரொம்ப மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது. இன்றைக்கி யாராவது ஒருத்தர் அதை நம்மளை குழப்பி விட்ருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக தான் இருப்போம். இந்த 3வது நபர் இல்லைன்னா எதிர்த்த வீடு பக்கத்து வீடெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா,
பேசும்போது நம்ம மைண்டை மாற்றி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்லாம் வந்ததுன்னா இன்றைக்கி ஸ்டெடியாக இருங்க. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, நவகிரகத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மனக்குழப்பங்கள், தடைகள் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வண்டி ஓட்டும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அஷ்டம சனி, சந்திரனும் இருக்கார். ராசிநாதன் பாக்கியத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு இந்த சைலன்சரில் சுட்டுக்கிறது, இல்லைன்னா வண்டி சாவியை நம்ம வந்து விழுந்துருச்சுன்னு கீழே குனிஞ்சு எடுப்போம், ஏதாவது முதுகு பிடிச்சிக்குது, கால் சுழுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா இந்த பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இன்றைய நாளில் ஏதாவது ஒரு ஆன்மீக வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்களில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், அது கன்னிராசிக்கும் தொடரும். ஏன்னா சந்திரனினுடைய மாற்றம் மாலை நேரத்துக்கு மேலே வருது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப தெளிவாக இருங்க. ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், என்னடா இன்றைக்கி நமக்கு காலையிலேயே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா சந்திரன் இன்றைக்கி மாறுறாரு சாயங்காலத்துக்கு மேலே. பட் இருந்தாலும் காலையிலேயே அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு வர செய்யும். காலையில் ஒரு விநாயகர் ஆலயம் போங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்கள். 10ஆம் இடத்துல குரு தாங்க அதுக்கு காரணமாக இருப்பார். இன்றைக்கி உங்கள் பாஸோடலாம் ரொம்ப அதிகமாக பேச்சே வச்சுக்காதீங்க. ஏதாவது ஃபோன் வந்தால் கூட மெயில் மூலமாக பேசலாம், இல்லைன்னா எழுத்தின் மூலமாக ஒரு ஆடியோ மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ இந்த மாதிரி பேசிக்கோங்க. நேர பார்த்து பேசும்பொழுது கொஞ்சம் நமக்கு மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூடுமான வரைக்கும் இன்றைக்கி முக்கிய நபர்களை சந்திப்பதை தவிர்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். கடந்த சில நாட்களாகவே மனசில் நிறைய ஒரு பாரம் இருக்கும். நம்ம நினச்சோம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் கை விட்டுட்டாங்க பாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கின நட்புகளாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு டைப் ஆஃப் பிட்ரேயல் நமக்கு வருது அப்படின்னா அது வந்து மனசில் அந்த பாரமும், அந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறச்சு ஒரு சின்ன துக்கம் கூட நமக்கு இருக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அந்த மனநிலை மாறி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு நல்ல ரொமான்டிக் டே. நீண்ட நாள் பிரிவினைக்கு பிறகு கணவன் மனைவி சேருவதோ, காதலர்கள் சண்டைக்கு பின்னால் சேருவதோ, இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக நடக்க போகுது. அதனால் காலையில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கண்டிப்பாக இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும். அதனால் காலையில் எழுந்திருந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போதே நமக்கு கோவம் வரும். பட் இருந்தாலும் ஒரு உடல் பயிற்சியோ, நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஜிம்மில் போய் நீங்கள் ஒர்க் அவுட்டோ நல்லா பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் சோர்வு இல்லாமல் பார்த்து கொள்ளவும். நிறைய நாளாக நீங்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி ஒரு ரெஸ்ட்லாம் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும். அதனால் மனசில் ஒரு தைரியத்தோடு இன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்தீங்கனாலே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு டக்குன்னு சந்திரனும் 6ஆம் இடத்திற்கு சாயந்தரத்தில் வரப்போகிறாரு. ஒரு நல்ல சிவன் கோயில் போங்க, வில்வர்ச்சனை பண்ணிக்கோங்க. உடல் மனசு ரெண்டுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம வந்து அப்ளைலாம் பண்ணியிருப்போம் வேலைக்கெல்லாம். ஒரு சில நாட்களாகவே வீட்டில் வெட்டியாக கூட உட்காந்துருப்போம். இதில் இன்றைக்கி நமக்கு வேலைக்கு ஒரு இன்டர்வியூலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் சம்பளம் குறையாதான்ப்பா, இதுக்கெல்லாம் நம்ம போகணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி தப்பாலாம் முடிவு எடுக்காதீங்க. அதை விட ஒரு 10,000 ரூபா கம்மின்னா கூட கண்டிப்பாக போங்க. ஏன்னா நமக்கு அடுத்த வர குரு பெயர்ச்சி 8ஆம் இடத்திற்கு வராரு. கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இந்த குருவெல்லாம் வரும்பொழுது நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது இன்டர்வியூலாம் இருந்ததுன்னா ஈகோவெல்லாம் விட்டுட்டு நம்ம சரி போகலாம். அடுத்த ஒரு வருஷம் நமக்கு குரு சரியில்லை, அதுக்கு மேலே ராகு கேத்து சரியில்லை, இதெல்லாமும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய நாளில் நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கணும். நமக்கு இப்போது வந்து சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல கொஞ்சம் சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து ஏமாற மாட்டோம். அதனால் இன்றைய நாளில் ஒரு நல்ல நம்பிக்கையோடு நாளை தொடங்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு சில நேரங்கள்லாம் நம்ம அது லேடிஸ் குறிப்பாங்க ஒரு மோதிரத்தை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம்.
செயினை வந்து ஐயோ 6 மாதமாக காணும், வீட்டில் நான் யார்ட்டையுமே சொல்லலை, நான் பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டேன், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அரக்காசம்மனுக்கெலாம் வேண்டிக்கிட்டோன்னு. இன்றைக்கி வேறு ஒரு விஷயமா ஏதாவது ஒன்று தேடும்போது நம்ம ஏற்கனவே தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சனி பகவான் இன்றைக்கி நமக்கு நிறையாவே சாதகமாக இருப்பார். அண்ட் சந்திரனோட இருந்துட்டு அவரும் மாறுறார் இல்லையா? அதனால் மகர ராசி அன்பர்கள் இப்போ ராசி பலனை கேட்டுட்டு கூட வீட்டில் போய் தேடி பாருங்கள், கண்டிப்பாக தொலைந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வீடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் தொலையாமல் மனிதர்களும் தொலைஞ்சிருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க, இல்லை வீட்டில் சொல்லாமல் கூட போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட திரும்பி வர்றதுக்கான ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக மகர ராசி நேயர்களுக்கு அமையுது. இதில் கண்டிப்பாக நம்ம நவகிரகங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. அதனால் நவகிரகத்திற்கு போயிட்டு இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம நினைப்போம் சனியினுடைய ராசிநாதன் இல்லையா கும்பராசிங்கும் போது, அதனால் 2ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் வீட்டு வேலைகள் வெளி வேலைகள் இதில் எல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட்டுன்னு ஆகும். ஸோ டெய்லி மாதிரி நமக்கு சுறுசுறுப்பாக இல்லையே அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டக்குன்னு நல்லெண்ணெய் எடுங்க, ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு தானமாக கொடுங்க. அன்றைய நாளில் நமக்கு நல்ல ஒரு பாடியில் எனர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லை, சனி 2ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால, 7.5 சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த சோம்பேறித்தனம்லாம் அவ்வப்போது வரத்தான் செய்யும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது பேலன்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு என்ன வேலை பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதில் சில லேகிங் எல்லாம் வரும், ஃபுல்லாக முடிக்க முடியாமல் கூட போகலாம். பட் இருந்தாலும் ஒரு திருப்தியான நாளாக இந்த நாள் நமக்கு மற்ற கிரக நிலைகள் அமைத்து கொடுக்கும். இன்றைக்கி பங்கு சந்தையில் நான் முதலீடு செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பல நாளாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் விடுங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம யார்கிட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சி, இப்போ 7.5 சனி வேறு, கடந்த வருடங்கள் அதற்கு முன்னாடிலாம் சண்டையெல்லாம் போட்டிருப்போம், பேசாமல் கூட இருப்போம். ஒரு சில நாட்களில் குடும்பத்திற்காக நம்ம வந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் இல்லையா? என் மனைவி சொல்லிட்டா, என் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்றைக்கி பிள்ளைங்கள் இடத்துலையோ உறவுகள் இடத்துலையோ பேசாமல் இருந்தவங்கள்ட்ட மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ சொத்து விஷயங்கள், பண விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் முரண்பாடாக கூட இருக்கலாம். நீங்கள் முடிவெடுங்க, இது எனக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 2ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ கிரகநிலைகள் சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியிலேருந்து மாறுறாரு இல்லையா? அதனால் மனசை திடமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகவே அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.